வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது எங்கே போயிட்டுருக்குறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, பொள்ளாச்சியிலிருந்து அப்படியே திருச்சூர் பாலக்காடு ரோட்டில் அப்படியே நேராக அப்படியே போனோம் அப்படின்னா நெல்லியம்பதிங்கிற ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்குறோம். பொள்ளாச்சியிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா சுமார் ஒரு 2-3 மணி நேரம் ட்ராவல் இருக்கும். நம்ம போகிற வழியில் இவனை பார்த்துட்டோம். இவன் நம்மளை மேலே ஒரு பாசமாக நடுவில் நின்றுக்கிட்டு போகிறதுக்கெல்லாமல் நின்றுக்கிட்டு இருந்தான். நம்ம அவனை அப்படியே தாண்டிட்டு அப்படியே ஹில்ஸில் ஏறினோம். ஹில்ஸில் மட்டும் நீங்கள் நம்ம வண்டி ஓட்டுறது கிட்டத்தட்ட ஒரு 30-35 கிலோமீட்டர் நம்ம ட்ரைவ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் 30-35 கிலோமீட்டராக இருந்தாலுமே நீங்கள் அந்த போகிற அந்த 30-35 கிலோமீட்டருமே உங்களுக்கு அருமையான வியூ தான். லெஃப்ட் சைடு ரைட் சைடு அப்படின்ட்டு எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ பச்சை பசேல்னு இருக்குது, க்ரீனரிஸாக இருக்குது. நமக்கு வண்டி ஓட்டுறப்போ கார் ஓட்டுறப்போ அவ்வளோ அருமையான அனுபவமாக இருக்குது. முன்னாடி போகிற கார் நம்ம மாப்பிள்ளையோட காரு, ஜம்முன்னு போகிறாரு. அவரை பின்தொடர்ந்து நம்ம போகிறோம். நம்மளை விட ஒரு அருமையான கார் ஓட்டக்கூடிய ஒரு நிபுணர் அவர். ஸோ இங்கே பாருங்கள், இது நம்ம அப்படியே கொஞ்சம் அந்த நெல்லியம்பதி ஹில்ஸில் கொஞ்சம் மேலே ஒரு 20 கிலோமீட்டர் தாண்டினதுக்கப்புறம் கிடைச்ச வியூ இது. அவ்வளோ பசுமையாக இருக்குது. நம்ம போன டைம் எப்போன்னு பார்த்தீங்க அப்படின்னா மே மாதம் 2025 மே மாதம் 17ஆம் தேதி நம்ம போனோம். இங்கே பாருங்கள், இதை நம்ம போக போக எடுத்த வீடியோ. அவ்வளோ ரம்மியமாக இருக்குது. பனி மூட்டமாக இருக்குது. பனி மேகங்கள் அப்படியே காற்றுல அப்படியே போயிட்டே இருக்குது. அது பச்சை பசேல்னு இருக்கிற அந்த ஒரு கிளைமேட்டில் இந்த பனி மேகத்தோடு நம்ம பார்க்குறப்போ அவ்வளோ ரம்மியாக மனதுக்கு இதமாக இருக்குது. நீங்கள் இது எல்லாமே தாண்டி நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா ஒரு 30-35 கிலோமீட்டருக்கு அப்புறம் மெயின் நெல்லியம்பதி ஊர் வந்துடும். ஸோ அதை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயும் தங்குறதுக்கெல்லாம் நிறைய இடங்கள் இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ அந்த பனி மேகங்கள் பனிமூட்டம் எவ்வளோ அழகாக படர்ந்துக்கிட்டு போயிட்டுருக்குன்ட்டு பாருங்கள். ஜீப்பில் எங்கடா போகிறீங்கன்ட்டு நீங்கள் கேட்பீங்க. நம்ம மெயின் நெல்லியம்பதிக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம உள்ள டீப் ஃபாரஸ்ட்டில் நம்ம ரிசார்ட் புக் பண்ணியிருந்தோம். மிஸ்டி வேலி ரிசார்ட் அப்படின்னு புக் பண்ணியிருந்தோம். அதாவது மெயின் நெல்லியம்பதியிலேருந்து ஒரு 12-13 கிலோமீட்டர் ஜீப்பில் போகணும். எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம இப்போ இருக்கிற இடம் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது கேரளாவில் நெல்லியம்பதின்ட்டு ஒரு இடம், ஒரு ஹில் ஸ்டேஷன். நம்ம கோயம்புத்தூர்லேருந்து திருச்சூர் ரோட்டில் வந்தோம்னா அதில் அப்படியே நேராக நெல்லியம்பதிங்கிற ஹில்ஸ் இருக்குது. நம்ம நெல்லியம்பதி ஹில்ஸ்க்கு அங்கிருந்து ஒரு 5000 அடி ஒரு 6000 அடி மேலே ஒரு கரடு முரடான பாதையில் நம்மளை ஜீப் வச்சு கூட்டிகிட்டு வர்றாங்க. நீங்கள் இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நம்ம இருக்கிற அந்த ஒரு டாப் வியூ. ஃபுல்லாக நம்ம ஜீப்பில் தான் வந்தோம். ஜீப்பில் மேலே ஏறுறதுக்குள்ளே உயிரை பூரா கையில் பிடிச்சிட்டு வர்ற மாதிரி இருந்துச்சு. பட் அவ்வளோ த்ரில்லிங்காக இருந்துச்சு, அவ்வளோ அட்வென்ச்சராக இருந்துச்சு. பேபி நீ சொல்லடா, எப்படி இருந்துச்சு ட்ரிப்பு? பயங்கர பயமா இருந்துச்சா? அட்வென்ச்சரா இருந்துச்சா? சூப்பரா இருந்துச்சா? ஓகே, நம்ம பாப்பா சொன்னதை கேட்டீங்க. ஜீப்ல வர்றப்போ அவ்வளோ த்ரில்லிங்கா இருந்துச்சு, அவ்வளோ அட்வென்ச்சரா இருந்துச்சு. இப்போ இங்க ஜீப்ல மட்டும் தான் வர முடியும், அவ்வளோ கரடு முரடான பாதை. ஸோ கீழே இருந்து 6000 அடி மேலே. இப்போ இன்னும் இங்கிருந்து நம்ம திரும்ப நம்ம ரிசார்ட்டுக்கு போக போறோம். அது இன்னும் எப்படி இருந்தாலும் ஒரு 1500 அடி இருக்கும். ஸோ இப்போ நீங்க இந்த வியூ பாருங்க, அவ்வளோ அழகா ரம்மியமா இருக்கு. ஃபுல்லா பனிமேகத்தோட பனிமூட்டமா இருக்கு. இப்போ மணி சாயந்தரம் 5:30 மணி. இப்பவே பாருங்க ஃபுல் வியூ செம்ம இதா இருக்கு. இங்க நம்ம கிட்ட பாப்பா ஒரு பாப்பா பேசுறான்ட்டு சொல்லுது. தங்க சொல்றா, எப்படி இருக்கு இந்த பிளேஸ்? ரொம்ப நல்லா இருக்கு. இந்த பிளேஸ் ரொம்ப பிடிச்சிருக்கா? இங்க வந்தீங்கன்னா நிறைய இந்த போட்டோ எடுக்கிறது நல்லா த்ரில்லிங்கா இருக்கு. இந்த ஜீப்ல வர்றப்ப எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ்? ரொம்ப த்ரில்லிங்கா இருந்துச்சு. நாங்க வரும்போது ஆப்போசிட் ஜீப்பும் நாங்க வரும்போது ஒரு ஸ்ட்ரைட்டா ஒரு ஹிட். செமையா இருந்துச்சா? சூப்பர் சூப்பர். நீங்க சொல்லுங்க, எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலி ஸ்டார்டிங்ல சுத்தமா எதுவுமே இருக்காது அப்படின்னு நினைச்சுதான் நான் உட்கார்ந்தேன். நான் கொஞ்சம் தூரம் வரைக்கும் எதுவுமே பெருசா எதுவும் தெரியல. அப்பவே கொஞ்சம் த்ரில்லிங்கா போச்சு. எடுத்துனே பாறை மேல ஏறினாங்க. அது லைக் ரொம்ப ஹார்ட் ரொம்ப இதாயிடுச்சு. ரொம்ப அப்படியா? ரொம்ப என்ஜாய் பண்ணீங்களா? அதுக்கப்புறம் சேத்துக்குள்ள மாட்டுச்சு வண்டி. நாங்க எதுவுமே
கை விட்டோம். திடீர்னு எடுத்தாங்க, எல்லாம் முக்காவாசி பேர் விழுந்துட்டோம். அப்படியா? ஸோ ரொம்ப அட்வென்ச்சரா இருந்துச்சு இல்லையா? Confirm. ஓகே. ஸோ நம்ம வந்து இப்போ பாப்பா சொன்னதை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அவ்வளோ ஒரு அட்வென்ச்சரான ட்ரிப் இது. நெல்லியம்பதியிலிருந்து மேலே வந்து ஹில்ஸுக்கு ரிசார்ட் இருக்கு. நம்ம போகிற ரிசார்ட் பேர் வந்து மிஸ்ட் வேலி ரிசார்ட். ஸோ நீங்கள் ஒரு குறைஞ்சது ஒரு 3 மணி நேரம் டிராவல் பண்ணும் ஜீப்பில். அவ்வளோ அட்வென்ச்சரஸ் ட்ரிப் இது. தயவு செஞ்சு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா மிஸ் பண்ணாமல் வாங்க. நம்ம இப்போ நீங்கள் உங்களுக்கு இந்த வியூ திரும்ப காட்டுறோம் பாருங்கள். அவ்வளோ பனி மூட்டமாக இருக்கு. வியூ அவ்வளோ ரம்மியமாக இருக்கு. கீழே பாருங்க எல்லாம் ஒரு ஃபேமிலி போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. வாங்க, இங்க ஒருத்தர் வந்து ஒரு ஃபேமிலி வந்து ட்ரிப் வந்திருக்காங்க. அவங்ககிட்ட கேட்போம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு. மேம் வணக்கம், நீங்க எங்க இருந்து வர்றீங்க? நான் வந்து கரூர்ல இருந்து வர்றேங்க. கரூர்ல வர்றீங்களா? ஓகே ஓகே ஓகே. சரி, இப்போ நீங்க எத்தனை நாள் ட்ரிப் வந்திருக்கீங்க? நாங்க 2 டேஸ் ட்ரிப்புங்க. 1 டே ஸ்டே பண்ணிட்டு போற மாதிரி வந்திருக்கோம். ஓ அப்படியே அப்படியே. உங்களுக்கு எப்படி தெரியும் இந்த பிளேஸ்? என் ஹஸ்பண்ட் தான் ப்ரிஃபர் பண்ணாரு. ஓகே ஓகே. போலானாரு. பாப்பமே அப்படின்னு அவர் நம்பி வந்திருக்கேன். ஓ ஓகே ஓகே. அதுக்கு பிளேஸ் அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு. யாருங்க இவரு? தான் உங்க ஹஸ்பண்டா? ஆமா ஆமாங்க. ஓ ஓகே ஓகே சார். ஹலோ சார். ஹலோ சார். ஹலோ சார். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபுல்லா அட்வென்ச்சர்ஸ்னா ரொம்ப பிடிக்குங்க. ஓகே சார். மெயினா வந்து அனிமல்ஸ் வந்து லைவா பார்க்கணும்ங்க. ஓகே சார். வந்து ஒரு ஸ்பாட்டை வந்து நான் வந்து ஒரு பக்கம் போகணும்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 மந்த்தாவே அந்த எங்க போலாம், எந்த இடத்துக்கு போனா அனிமல்ஸ் கிடைக்கும், ஓகே சார், அந்த அனிமல்ஸ் அங்க அந்த ஸ்பாட்ல வந்து ரெசார்ட் நல்லா இருக்குமான்னு போட்டு ஓகே சார், ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்து தான் வந்து இந்த நெல்லிமதி சூஸ் பண்ணுங்க. ஓகே சார். பட் நான் என்ன எதிர்பார்த்து வந்தனோ அதோட வந்து 1000 டைம்ஸ் வந்து பெட்டரா இருக்குதுங்க. பாத்தீங்கன்னா மார்னிங் ஃபுல்லாவே வந்து எங்களுக்கு வந்து ஹெவி சன்லைட், ரொம்ப வெயிலா இருக்குது. பட் கம்பேர் டு மார்னிங் ஃபுல் அண்ட் ஃபுல் ஈவினிங் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் மிஸ்ட், ரொம்ப மழை வரும். அதான் பாருங்க, இப்ப நீங்க நிக்கிற இடத்த அப்படியே காட்டுறேன் பாருங்க சார். ஒரு நிமிஷம் இருங்க பாருங்க, எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. வாவ் 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 வாவ். ஓகே சார், தேங்க்ஸ். நீங்க தான் வந்து இந்த பிளேஸ சூஸ் பண்ணீங்கன்னு மேடம் சொன்னாங்க. திரும்ப மேடம்க்கு போவோம் இருங்க. ஓகே மேம், இவரு சார் தான் பிளேஸ் செலக்ட் பண்ணாங்களா? ஆமாங்க ஆமாங்க. ஓகே ஓகே பிளேஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகே ஓகே. ஸ்டார்ட் பண்ணதே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. ஓ ஓகே ஓகே. ட்ரிப் நாங்க ஜீப்ல வந்து பாருங்க, சொல்ல முடியாத எக்ஸ்பீரியன்ஸ். ஓ அவ்வளவு வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தா மட்டும் தான் தெரியும் அதோட வேல்யூ. சூப்பர் சூப்பர். அவ்வளவு த்ரில்லிங்கா இருக்கு இல்லையா? குழந்தைங்களோட பயங்கர என்ஜாய் பண்ணி வந்திருக்கோம். சூப்பர். ஆனா ஃபர்ஸ்ட் குழந்தைங்க என்ன சொன்னாங்க, ட்ரிப் அந்த ஜீப்ல ஏறப்போ பயமா இருந்துச்சு, வர வர வந்து அவ்வளவு த்ரில்லிங்கா ஜாலியா இருக்கு அப்படின்ட்டு. ஓகே. அந்த ஒரு பாறை மேல ஏறி இறங்கி போகும்போது அவங்க கொடுக்குற சவுண்ட், ஓகே, என்ஜாய்மெண்ட்ல நாங்க அப்படியே மெய் மறந்து வந்து. ஓகே சூப்பர் சூப்பர் மேடம். சோ இத வந்து எல்லாத்துக்கும் சஜஸ்ட் பண்ணுவீங்க இல்லையா? ஒரு 2 டேஸ் ட்ரிப் அப்படின்னா வரலாம் இல்லையா? ஓகே ஓகே. வந்துட்டு கூட ரிட்டர்ன் போய்க்கலாங்க, அந்த மாதிரி தான் இருக்கு. ஓகே சூப்பர் சூப்பர். தேங்க்யூ மேடம், என்ஜாய் பண்ணுங்க. பை 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 பை. சோ நம்ம மேடம் சொன்ன மாதிரி இந்த இடம் வந்து அவ்வளோ சூப்பரா இருக்கு. ஒரு கம்மியான பட்ஜெட்ல ஒரு 2 நாள் நீங்க வந்து ட்ரிப் வந்துட்டு போகணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா, கோயம்புத்தூர்ல இருந்து திருச்சூர் ரோடு வழியா நெல்லியம்பதி வந்து, நெல்லியம்பதியிலிருந்து ஜீப் எடுத்துட்டு மேல வந்து ரிசார்ட் எல்லாம் மேலதான் இருக்கு. ஹில் வியூ ரிசார்ட்ஸ் எல்லாம் ஒரு நைட் இல்லைன்னா 2 நைட்ஸ் வந்து நீங்க தாராளமா ஸ்டே பண்ணலாம். நிச்சயமா ஒர்த்தான பிளேஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம வந்து மெயின் நெல்லியம்பதியிலிருந்து ஜீப்பில் வந்து மேலே வந்து டீப் ஃபாரஸ்ட்டுக்கு ஒரு 12-13 கிலோமீட்டர் வந்து நம்ம ஜீப்பில் ட்ராவல் பண்ணணுன்னு சொன்னோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கரடுமுரடான பாதை, எல்லாம் அங்கங்கே பூரா பார்த்தீங்க அப்படின்னா கல் தான். இதில் வந்து ஜீப் ஓட்டிகிட்டு வந்த டிரைவர்லாம் உண்மையாலுமே வந்து மிகப்பெரிய சாதனைக்கு சொந்தக்காரர்கள் தான் அவங்கெல்லாம். அவ்வளோ திறமையாக வந்து ஓட்டிகிட்டு வந்தாங்க. நம்மளால் உட்காந்துருக்கவே முடியல, எப்படி ஸ்டேரிங் பிடிச்சி அவ்வளோ திறமையாக ஓட்டிகிட்டு வந்தாங்கிறது தான் இதுவாக இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் வந்து 3 வியூ பாயிண்ட்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது 2வது வியூ பாயிண்ட். மொத்தம் வந்து ஜீப்பில் நம்ம வந்து ட்ராவல் பண்ணிட்டு வந்து நம்ம ஃபாரஸ்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி 3 வியூ பாயிண்ட்டுகளை பார்க்கலாம். சொல்லுங்க பேபி. ஆக்சுவலி வந்து எனக்கு இப்ப புரிஞ்சிருச்சு ஏன் வந்து நாங்க தங்க போற ரெசார்ட் வந்து மிஸ்டி வேலி ரெசார்ட்னு வச்சிருக்காங்கன்னு. பிகாஸ் இது வந்து டாப்ல இருக்கறனால மிஸ்ட் எல்லாம் போகும்ல, சோ அது கூட ஒரு ஒய் ஆட் பண்ணி மிஸ்டின்னு வச்சிட்டாங்க. கொஞ்சம் டிஃபரண்ட். வாவ், மிஸ்டி. Very good. So that is the reason behind Misty Valley Resort. So it is called as Misty Valley. Misty Valley. Very good, very good. What's your name? Pragita. Who is this guy? And he's my father. Wow, he looks very young. Yeah. Thank you. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இது வந்து 3வது வியூ பாயிண்ட்டு. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கோவில் கூட இங்கே இருக்குது. அதாவது அங்கே வந்து மலை கிராமங்களில் வாழ்கிற மக்கள் வந்து வழிபடுற அந்த கோவில். நம்மளும் வந்து அந்த கோவிலில் வந்து சாமி தரிசனம் செஞ்சுட்டு வந்து நம்ம ரொம்ப நேரம் வந்து இந்த 3வது வியூ பாயிண்டில் இருந்தோம்.
நம்ம வந்து இங்கேருந்து பார்க்குறப்ப வந்து நமக்கு வந்து ஒரு பகுதியில் வந்து யானை கூட தெரிஞ்சுது. அப்புறம் வந்து இன்னொரு பகுதியில் வந்து நமக்கு வந்து பைசன்னு குழந்தைகள்லாம் வந்து சத்தம் போட்டாங்க. நம்ம அதையும் வந்து வீடியோ எடுத்தோம். பட் அது நமக்கு வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்தனால வந்து கிளியராக விழலை. பட் இது என்ன அப்படின்னா, அது உங்களுக்கு வந்து ஒரு அட்வென்ச்சரஸ் ட்ரிப் வேணும் அப்படின்னாலோ, உங்களுக்கு வந்து த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், ஒரு ட்ரிப்பு போகணும் அப்படின்ட்டு நீங்கள் நினச்சாவோ, நீங்கள் வந்து தாராளமாக கண்ணை மூடிக்கிட்டு நெல்லியம்பதி அப்படிங்கிற பிளேஸ்க்கு நீங்கள் வந்துடலாம். ஆனால் நீங்கள் வந்துட்டு நெல்லியம்பதியில் தங்க வேண்டாம். அங்கேருந்து உள்ள டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ரிசார்ட்ஸ் வந்து அங்கங்கே இருக்குது. நல்ல ரிசார்ட்டை பார்த்து நீங்கள் அங்கே வந்து உள்ளே தங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல அருமையான அனுபவம் கிடைக்கும். சூப்பர். இது வந்து கண்டிப்பாக வர்றது ஒர்த்தான பிளேஸ் இல்லையா? ஓகே 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 ஓகே. இங்கே இந்த கோவில் இல்லையா? ஓகே 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 பேபி. ஓகே பேபி, நீங்கள் எல்லாத்தையும் வர சொல்கிறீங்களா? ஓகே ஓகே, பாய். 3வது வியூ பாயிண்டில் இருக்கிற நம்ம குறிப்பிட்ட அந்த கோவில் தான் இந்த இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது. நம்மளும் வந்து சாமி தரிசனம் செஞ்சுட்டு திரும்ப வந்து அந்த 3வது வியூ பாயிண்ட்டை வந்து நம்ம விட்டு கிளம்புறதுக்கே வந்து நமக்கு மனசு வரல. நீங்கள் சுற்றி எங்கே பார்த்தாலுமே வந்து அவ்வளவு இயற்கை எழில் கொஞ்சம் பகுதியாகவே இருந்தது. நம்ம வந்து 3வது வியூ பாயிண்ட்டை பார்த்து முடிச்சுட்டு இப்போ வந்து நம்ம வந்து ஜீப்பை வந்து நம்ம வந்து நேராக நம்மளோட ரிசார்ட்டுக்கு நம்ம விட்டுருக்கோம். நம்ம தங்க போகிற ரிசார்ட் வந்து மிஸ்டி வேலி ரிசார்ட். ரிசார்ட்டை சுற்றி வேறு எதுவுமே கிடையாது, ஃபுல்லாக காடுகள் தான். நம்ம ரிசார்ட்டுக்கும் அடுத்த ரிசார்ட்டுக்கும் பார்த்திங்கனாவே ரொம்ப தூரம், ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் போல் போகணும். ஸோ தனியாக காட்டுப்பகுதியில் தனியாக இருக்கிற ரிசார்ட்டை நோக்கி நம்ம இப்போ வந்து ஜீப்பில் நம்மளுடைய பயணத்தை வந்து நம்ம தொடங்கிட்டோம். நான் முன்னமே குறிப்பிட்ட மாதிரி இந்த பகுதியில் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோலே தெரியும் நம்ம பாதை எந்த அளவுக்கு கரடு முரடாக இருக்குது அப்படின்ட்டு. இந்த பாதையில் வந்து ஜீப்பு ஓட்டிகிட்டு மேலே ஏறுறது அப்படிங்கிறது வந்து உண்மையாலுமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலான விஷயம். நம்மளோட ஜீப் டிரைவர் வந்து போகிறப்போலாம் நல்லா குஷியாக நல்லா பாட்டை எல்லாம் போட்டு விட்டு நம்மளை வந்து குஷிப்படுத்திட்டே போனார். முடிஞ்ச அளவுக்கு தமிழ் சாங்ஸும் வந்துச்சு, தெலுங்கு சாங்ஸ், இந்த மாதிரி நல்ல ஆட்டம் போடுற மாதிரியான சாங்ஸ் போட்டு விட்டார். பார்த்திங்கன்னா உள்ளே எல்லோரும் ஜீப்புக்குள்ளே குதிச்சுக்கிட்டு தான் போகிறோம். இல்லை நீங்கள் சும்மா உட்காந்துட்டே போனீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து உங்களுக்கு வந்து ஜீப்பில் உட்காந்துட்டு போகிறது வந்து ஒரு சுமையாக தான் தெரியும். காரணம் அந்தளவுக்கு ரோடு வந்து கரடு முரடாக இருக்கிறதுனால. நாங்கள் வந்து ஜாலியாக சத்தம் போட்டுக்கிட்டு சவுண்டு விட்டுக்கிட்டு பாட்டு எல்லாம் வர்றப்போ நல்லா கைத்தட்டி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு தான் போனோம். எங்களுக்கு முன்னாடி போகிற ஜீப் இது. அங்கே இருந்துட்டு நாங்கள் வந்து என்ன நடந்தாலும் வீடியோ எடுத்தே தீரணும் அப்படின்ட்டு அங்கே இருக்கிற மக்கள் எடுத்தாங்க. நாங்களும் வந்து அவங்கள உற்சாகப்படுத்தினோம், எடுங்க வீடியோ எடுங்க, நம்மளோட சேனலுக்கு யூஸ் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ எல்லாருமே வந்து ஜாலியாக வந்து 3 ஜீப்பில் போனோம். நாங்கள் ஒரு மொத்தம் 20 மக்கள் போயிருந்தோம். ஸோ மொத்தம் 3 ஜீப் எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. 3 ஜீப்புமே வந்து அவ்வளோ 3 ஜீப் ஓட்டுன டிரைவருமே வந்து அவ்வளோ வந்து அருமையான ஓட்டுநர்கள், நல்ல பயிற்சி பெற்ற ஓட்டுநர்கள், கேரள ஓட்டுநர்கள் தான். நம்ம கூட அவ்வளோ வந்து இனிமையாக பழகுனாங்க. நமக்கு தேவையானதெல்லாம் வந்து அவ்வளோ பார்த்து செஞ்சு கொடுத்தாங்க. நம்ம வந்து சில இடத்துலலாம் இங்கே நிறுத்துங்க, நம்ம பார்த்துட்டு போகலாம், ஒரு 2 நிமிஷம் நில்லுங்க அப்படின்னாலுமே கூட எந்த ஒரு முகம் சுளிக்காமல் நமக்கு வந்து நின்று ஒவ்வொரு இடமா காட்டிக்கிட்டு போனாங்க. நெல்லியம்பதிங்கிற இந்த ஹில்ஸ் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு பெரிய மலைப்பகுதி இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு இங்கே கிடைக்கிற இந்த மாதிரியான ஜீப்பில் போகிற அனுபவம், இன்னும் வந்து நீங்கள் அங்கே உள்ளே வந்து டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்கிற அந்த அனுபவமெல்லாம் வந்து ஜங்கிள் சஃபாரியாக இருக்கட்டும், இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தங்கியிருக்கிற அனுபவமே வந்து மிகப்பெரிய ஒரு தனி அனுபவம் தான். நம்ம ஒரு வழியாக வந்து ஜீப்பில் ட்ராவல் பண்ணி நம்மளோட ரிசார்ட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். மக்கள்லாம் வந்து ஜீப்லேருந்து இறங்கி அவங்களோட டயர்டில் வந்ததை வந்து இப்போ ரிலாக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம வந்திருக்கிற நம்மளோட ரிசார்ட் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி மிஸ்டி வேலி ரிசார்ட் ஜம்முன்னு இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி பக்கத்தில் வேறு எதுவுமே கிடையாது. இந்த ரிசார்ட்டை சுற்றி வெறும் காடு தான். நம்ம ஜீப்பில் மிஸ்டி வேலி ரிசார்ட்னு இருக்குது. இதுதான் நம்ம தங்கின அந்த ரிசார்ட்.
நம்ம வந்து ரிசார்ட்டுக்கு வந்து சேர்ந்தோடனே இந்த குட்டீஸ்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, எல்லா ரூமுக்கு வந்துட்டு எல்லாம் ஒரே இடத்துல வந்து ஆஜராகிட்டு எல்லோரும் உட்காருங்க, நம்ம எல்லோரும் வந்து ஜாலியாக ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டு என்ஜாய் பண்ணோம் அப்படின்ட்டு உட்கார வச்சுட்டாங்க. வயசானதுங்க வயசாகாதுங்க சின்னது பெருசு எல்லாம் எந்த ஒரு வித்தியாசம் இல்லாமல் எல்லா ரூமில் உட்காந்து பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டா. அப்போ வந்து நம்ம வந்து ஃபேமிலி கூட வந்து வெளியில் போகிறப்போ குழந்தை கூட இந்த மாதிரியான ஸ்பெண்ட் பண்ணுற டைம் ரொம்பவே வந்து முக்கியமானது. பாட்டு கச்சேரியும் முடிச்சுட்டு நம்ம வந்து அப்படியே வந்து உடனே வந்து ஜங்கிள் சஃபாரி கிளம்பிட்டோம். இந்த ஜங்கிள் சஃபாரியோட முழு வீடியோ வந்து கமெண்ட்டில் போட்டிருக்கேன், அதை நீங்கள் பாருங்கள். அருமையான அனுபவம், நல்லா இருக்கும். நம்முடைய நண்பர்களிடத்தில் கேட்டோம். சரி, ஓ சூப்பர். ஜங்கல் சஃபாரி பயங்கரமா இருந்ததுங்க. அதுலயும் வந்து ஒரு இடத்துல லைட் ஆஃப் பண்ணாங்க பாருங்க. அதுல அப்படியே திக்குன்னு ஒரு சுச்சுவேஷன் கொடுத்தாரு டிரைவர்ல. ஆமாங்க, உசுர் வந்து எங்கிட்ட இல்லை. அதுக்கப்புறம் இறக்கிட்டு அப்புறம் எங்கிட்ட வந்து அந்த அளவுக்கு வந்து ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு எனக்கு. கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து சரி மஸ்ட் விசிட் பிளேஸ்லாம் இது கண்டிப்பாக வந்து பார்க்கணும். அனுபவம் எப்படி இருந்துச்சு? அனுபவம் த்ரில்லிங்கா இருக்கு. இந்த ஜங்கிள் சஃபாரி வந்து அவ்வளோ வந்து அருமையான திகில் கலந்த ஒரு அனுபவமாக இருந்தது. திக் நிமிடங்கள் அது. நான் சொன்ன மாதிரி அந்த வீடியோவோட லிங்க் வந்து கமெண்ட் செக்ஷனில் போட்டிருக்கேன். நீங்கள் நேரம் கிடைக்கிறப்போ வந்து அது முழு வீடியோவும் பாருங்கள். நாம் வந்து ஜங்கிள் சஃபாரியை முடிச்சுட்டு வந்த உடனே என்ன செஞ்சோம் அப்படின்னா, நமக்கு வந்து நம்மளோட ரிசார்ட்டில் வந்து அருமையான வந்து இரவு உணவு வந்து தயாராக இருந்தது. சைவம் அசைவம் கலந்து அருமையான இரவு உணவு இருந்தது. அதை முடிச்சுட்டு நம்ம வந்து என்ன செஞ்சோம், இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வயசானது வயசாகாதது சின்னது பெருசு எல்லாம் வந்து டான்ஸ் ஆட வந்துட்டோம். நமக்கு வந்து இதில் வந்து உங்களுக்கு கேம்ப் ஃபயர் வந்து போட்டு தரேன்ட்டு சொல்லியிருந்தாங்க. நம்ம ரிசார்ட் நிர்வாகம் வந்து நம்ம வந்து இங்கே வந்து புக் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம வந்து கேம்ப் ஃபயர் வந்து கட்டாயமாக வேணும் அப்படின்ட்டு நம்ம வந்து தெளிவாக சொல்லியிருந்தோம். நமக்கு அதுக்குண்டான ஏற்பாடுகள்லாம் வந்து நம்ம வந்து வர்றதுக்கு முன்னாடியே வந்து எல்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்க. நம்ம ஜங்கிள் சஃபாரியை வந்து முடிச்சுட்டு வந்த உடனே சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம வந்து கேம்ப் ஃபயரை போட்டு ஆடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் ஒரு 5 ஃபேமிலி வந்து ட்ரிப்புக்கு போயிருந்தோம். அதில் பார்த்திங்கன்னா ஒரு 12 பெரியவங்க, ஒரு 8 குழந்தைகள், 8-9 குழந்தைகள்னு பார்த்துட்டு மொத்தமாக ஒரு 22 பேர் போயிருந்தோம். நாங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப் ஒன்று 3 மாதத்துக்கு முன்னாடி க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த ட்ரிப்புக்கு வந்து என்னெல்லாம் பிளான் பண்ணலாம், எப்படியெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்ட்டு செமையாக பிளான் பண்ணிருந்தோம். அதில் ஒரு பகுதி தான் வந்து இந்த டான்ஸ் ஆடுறது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில குட்டீஸ் தவிர ஒரு சில பெண்களை தவிர கிட்டத்தட்ட எல்லாத்துக்குமே வந்து டான்ஸ் வந்து ஒரு எட்டாக்கணியாகவே இருந்தது. ஆனால் வந்து எங்கள் ட்ரூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா சாரு அப்படிங்கிற நம்மளுடைய சிஸ்டரும் சாருவோட பொண்ணும் தீக்ஷாவும் சேர்ந்து நமக்கு வந்து நம்ம ட்ரிப்பை வந்து அவ்வளோ வந்து அருமையாக ஆக்கிட்டாங்க டான்ஸ் கற்றுக் கொடுத்து. ஸோ அவங்க 2 பேரும் இல்லை அப்படின்னா நமக்கு இந்த இப்போ நீங்கள் பார்க்குற இந்த அரைகுறை ஆட்டம் கூட வந்திருக்காது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கெத்தாக ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியே 3 சாங்கை வந்து நம்ம வந்து நண்பர்களுக்கெல்லாம் அனுப்பிச்சி வச்சு இதெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து நம்மளோட ட்ரிப்பில் வந்து கேம்ப் ஃபயர் போட்டுட்டு இதுதான் வந்து நம்ம ஆட போகிறோம் அப்படின்ட்டு வந்து பந்தாவாக வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருந்தோம். ஆனால் அதை வந்து பார்த்து வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணது சிலர் தான். அங்கே ஸ்பாட்டில் வந்து சாருவும்
தீக்ஸ் குட்டியும் என்ன செஞ்சிட்டாங்க, ஒட்டுமொத்த குரூப்புக்குமே வந்து டான்ஸ் கற்றுக் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம ட்ரிப்போட முதல் நாள் டான்ஸ் நல்லா ஆடிட்டு இரவு 1 மணிக்கு தூங்க போயிட்டோம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து நம்மளுடைய ட்ரிப்புடைய 2ஆம் நாள், அதாவது டே 2 ஆஃப் அவர் நெல்லியம்பதி ட்ரிப். காலையில் எந்திரிச்சோடனே எல்லா மக்கள்லாம் என்ன செஞ்சிட்டாங்க, ஒரு சாயா குடிச்சிட்டு கேரளா சிறப்பு சாயா குடிச்சிட்டு டீ குடிச்சிட்டு மக்கள் எல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க, ஒரு ஃபாரஸ்ட் வாக்கு போகலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவெடுத்தாங்க. நம்ம ரிசார்ட்டை சுற்றி நம்ம சொன்ன மாதிரி எந்த வீடோ எதுவுமே கிடையாது. ரொம்ப தூரத்துக்கு குறைந்தபட்சம் வந்து ஒரு 2 கிலோமீட்டர் 1.5-2 கிலோமீட்டராவது போகணும். ஸோ யாருக்குமே வந்து ரூமில் போய் உட்காந்து சும்மா இருக்கணுன்ட்டு யாருக்குமே எண்ணம் இல்லை. இந்த வெதரை வந்து நிச்சயமாக வந்து நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ரசிக்கணும் அப்படின்ட்டு எல்லாருமே ரூம் விட்டு வெளியில் வந்துட்டாங்க. ரூம் விட்டு வெளியில் வந்து நாங்கள் ஜாலியாக அப்படியே வந்து ஒரு ஃபாரஸ்ட்டு வாக் போகலாம் அப்படின்ட்டு மொத்தமாக 22 பேருமே அப்படியே கிளம்பிட்டோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நடந்து போயிட்டுருக்கிற இந்த பகுதி முழுவதுமே பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ வந்து க்ரீனரிஸ், அவ்வளோ பசுமையாக இருக்குது. அதோடு சேர்ந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலையில் வந்து நம்ம வந்து இங்கே நடந்து போகிறப்போ அந்த காட்டுக்குள்ளே இருக்கிற குருவிகள் எல்லாம் வந்து அந்த சத்தம் வர்றதை நம்ம கேட்குறப்போ அவ்வளோ வந்து மனசுக்கு வந்து இதமாகவும் நம்ம வந்து மனது வந்து அவ்வளவு அமைதியாகவும் இருக்குது. அந்த குருவி சத்தமெல்லாம் வந்து நம்ம வந்து அங்கே இருந்து அதை அனுபவிச்சா தான் அதோடைய ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் என்னங்கிறது தெரியும். நம்மளை வந்து டோட்டலாகவே வந்து ஒரு புதுவிதமான ஒரு உலகத்துக்கு இந்த இயற்கையும் இயற்கையை சார்ந்த அனைத்துமே வந்து நம்மளை வந்து வேறொரு உலகத்துக்கே வந்து எடுத்துகிட்டு போயிடுது. நம்ம வந்து எவ்வளோ பெரிய டென்ஷனில் இருந்தாலும் அது எல்லாமே வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தூசாக தான் நமக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு நம்ம போகிறப்போ நமக்கு தெரியும். எங்கடா இருக்கு பலாப்பழ மித்து, எங்கடா எந்த இடத்துல? இப்போ இங்கே வந்து உள்ளே வந்து பலாப்பழம் இருக்குது அப்படின்ட்டு நம்முடைய நண்பர்கள் குட்டீஸ்லாம் சொல்கிறாங்க. நம்ம வந்து பார்க்கத்தான் முடியும், உள்ளே போய் நம்ம வந்து அது எல்லாமே எதுவுமே வந்து நம்ம பறிக்க முடியாது. ஸோ வந்து இந்த மாதிரியான காடுகளுக்கு செல்லும் பொழுது வந்து காட்டுக்கும் காட்டில் வாழும் பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து எந்த விதமான தொந்தரவுகளும் செய்யாமல் நம்ம போயிட்டு வர்றது வந்து அவ்வளவு வந்து முக்கியமான விஷயமாக கருதப்படுது. நமக்கு இன்னொரு லக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரெயின்போ தெரியுது. இதெல்லாம் வந்து நமக்காகவே ஒரு அதிசயம் நடந்த மாதிரியே நமக்கு ஒரு வியப்பு. எல்லாமே வந்து நமக்கு வந்து அவ்வளோ ஜாலியாக இருந்து நம்மளுடைய சுற்றுப்பயணத்தில் இது லக்குன்னு தான் நம்ம சொல்லணும். சரி, ரெயின்போ பார்த்தாச்சு. ரெயின்போவை பார்த்துட்டு திரும்ப கிளம்புறோம். இல்லை, அது சொன்ன மாதிரியான வெளிச்சம் அப்படி வெளிச்சம் காலையில் கரெக்டாக 1+. என்ன எழுதி இருக்குது? பிரீமியம் பீப்புள் யூஸ் ஒன்லி 1+. நாங்க மட்டும் என்ன அவங்க 1+ தானே? என்னோட ஆமாண்ணா, அப்படியா? அவங்க தான் ஃபர்ஸ்ட் வாங்குனாங்க. அப்படியா? இந்த மாதிரியான சுற்றுலாக்களுக்கு வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பாக போகிறப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் கிண்டல் பண்ணுறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஜாலியாக பேசி கமெண்ட் அடிச்சுக்கிறது, ஜோக் அடிக்கிறது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்வசாதாரணமாக நடக்கும். அதில் வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா வந்து லைக் மைண்டட் பீப்புளாக நமக்கு வந்து அமையணும். நம்ம ட்ரிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா 5 ஃபேமிலியுமே வந்து எல்லாமே வந்து செம ஜாலியான ஃபேமிலிஸ். அதில் யாரை கிண்டல் அடித்தாலும் சரி எல்லாமே ஜாலியாக எடுத்துக்கிட்டு அந்த ட்ரிப்பையே வந்து கலகலப்பாக ஆக்குனாங்க. ஸோ நம்ம வந்து அப்படியே பேசிக்கிட்டே ஜாலியாக பேசிக்கிட்டு என்னமோ அந்த காடே வந்து நமக்கு சொந்தமானதாக நமக்கு எதோ எழுதி வச்ச மாதிரி ஒரு கெத்தில் அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம். நம்ம மக்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இயற்கையை வந்து அவ்வளோ வந்து ஆத்மார்த்தமாக ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ யாருமே வந்து சும்மா வந்து ஏதோ நடக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு நினைப்பில் வந்து வரல. எல்லாத்துக்குமே வந்து நடக்க வந்து அந்த இடம், அந்த வெதர், அந்த என்விரான்மெண்ட் எல்லாத்துக்குமே வந்து அவ்வளோ சூப்பராக பிடிச்சி போச்சு. அப்படியே நடந்து போயிட்டுருக்குறோம்.
இதில் இன்னொரு விஷயம் நம்ம வந்து குறிப்பிட வேண்டியிருக்கு. இதில் வந்து தேன் வந்து இங்கே இந்த காட்டுப்பகுதியில் வந்து நிறைய வந்து கிடைக்குது அப்படின்ற மாதிரி நம்மளுடைய ஜீப் ஓட்டிக்கிட்டு வந்த அந்த டிரைவர் நம்மக்கிட்ட சொன்னார். இங்கே கிடைக்கிற தேன் வந்து எல்லாமே வந்து அவ்வளோ வந்து தித்திப்பாக வந்து அவ்வளவு ஒரிஜினல் குவாலிட்டியில் கிடைக்கும் அப்படின்ட்டு நம்மளும் வந்து அதை வாங்கலாம் அப்படின்ட்டு தான் வந்து நம்ம அவங்ககிட்ட விசாரிச்சுக்கிட்டு இருந்தோம் எங்கே கிடைக்கும் அப்படின்ட்டு. நம்ம மக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மரம் வந்து என்னடான்னு பார்த்தோம்னா அது சுண்டக்காய் மரமாக. இந்த சுண்டக்காய் மரத்தில் போயிட்டு எல்லாம் சுண்டக்காய் பறிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஊருக்கு கோயம்புத்தூருக்கு எடுத்துகிட்டு போனோம்னா அங்கே போய் ஏதாவது குழம்பு வைக்கலாம் அப்படின்ட்டு. பட் அது எந்த அளவுக்கு இது வந்து நம்ம உண்ணக்கூடிய சுண்டக்காவே என்னன்னு தெரியல. பார்த்து ஜாக்கிரதையாக கொண்டு வாங்க அப்படின்ட்டு நம்ம வந்து அவங்களுக்கு அறிவுரை சொன்னோம். இப்போ நீங்கள் வந்து 2 சைட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து மரம் தான், காடு தான். இதில் ஒரு டீ எஸ்டேட்டோ காஃபி எஸ்டேட்டோ அந்த மாதிரிலாம் இதில் நம்ம இருக்கிற பகுதி வந்து ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு இப்போ ஏரியா அப்படின்றதுனால எல்லாம் எங்கே பார்த்தீங்கன்னாலும் மரமாக தான் இருக்குது. இந்த காடுகளுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜங்கிள் சஃபாரின்னு சொன்னோம் இல்லைங்களா. நம்ம ஜங்கிள் சஃபாரி போனப்போ நம்ம பார்த்தது யானையை பார்த்தோம், மான்களை பார்த்தோம், காட்டுப்பன்றியை பார்த்தோம், அப்புறம் பைசன் காட்டெருமையை பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி நிறைய நம்ம பார்த்தோம். இந்த காட்டுப்பகுதிக்குள்ளே தான் வந்து இந்த விலங்குகள்லாம் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. இங்கே ரொம்ப தூரம் நம்ம நடந்து வந்ததுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு சிறிய கோவில் மாதிரி இருக்குது. நாங்கள் அப்படியே நேராக போயிட்டோம். நம்மளோட ரெசார்ட்டில் வேலை செய்கிற 2 அண்ணா இதுதான் அந்த கோவில். ஸோ நம்ம ரெசார்ட்டில் தங்கியிருந்த ரெசார்ட்டில் வேலை செய்கிறவங்க சில தகவல் கேட்கலன்னு போனோம். அவர் வந்து வேகமாக போயிட்டார். நம்ம ஃப்ரெண்டு வந்து தேன் இருக்கா என்னங்கிறத பற்றி கேட்கறதுக்கு போனார். பட் அவர் வந்து சீக்கிரமாக போயிட்டார். அவருக்கு வேலைக்கு நேரமாக இருக்கும், நம்ம அதை தப்பாக எடுத்துக்க முடியாது. ஸோ நம்ம அவர்கிட்ட விசாரிச்சுட்டு திரும்ப நம்மளுடைய நடை பயணத்தை வந்து நம்ம தொடர்றோம். இது வந்து நான் குறிப்பிட்ட மாதிரி இது உங்களுக்கு வந்து ஒரு பெரிய காட்டுப்பகுதி. நம்ம நடந்தோன்னா நடந்துக்கிட்டே இருக்கலாம். இதுதான் நம்ம இதுக்கு முன்னாடி குறிப்பிட்ட அந்த கோவில். நம்ம உள்ளே ரொம்ப எல்லாம் உள்ளே போகல, முன்னாடி நின்று பார்த்துட்டு நம்ம கிளம்பிட்டோம். இப்போ இந்த காட்டுப்பகுதியில் நம்ம வந்து நேராக போனோம் அப்படின்னா இது எங்கே போய் முடியுது அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ இதில் நீங்கள் இப்படியே வந்து உங்களோட பயணத்தை தொடர்ந்து நடந்து போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா அப்படியே வந்து நம்மளுடைய தமிழகத்தில் இருக்கிற நம்ம ஆனைமலையில் வந்து போய் அப்படியே கீழே இறங்குது. ஸோ அப்படின்ட்டு தான் வந்து நமக்கு வந்து நம்மளுடைய ரெசார்ட்டில் இருக்கிற அண்ணாச்சி சொன்னார். ஸோ இது என்ன எங்கே போகுது அப்படின்னா நேராக போயிட்டு வந்து நம்மளுடைய ஆனைமலையில் வந்து கீழே இறங்குது. அப்படியே நம்ம வந்து தமிழ்நாட்டில் வந்து முடியுது. அப்படியா? நானும் பார்த்தேனே. நீ என்ன பார்த்த? வெறியானதான். பார்த்தியா? இவங்க 2 பேரும் நேற்று நைட்டு போயிட்டு வந்த ஜங்கிள் சஃபாரியோட அனுபவத்தை பற்றி பேசிட்டு வர்றாங்க. எப்படியும் மரத்தில் வந்து குரங்குகளை பார்த்துட்டாங்க நம்ம நண்பர்கள். பார்த்துட்டு வந்து அதை வந்து ஜூம் பண்ணி ஃபோட்டோ எடுக்கிறத வீடியோ எடுக்கிறத இறங்கிட்டோம். நம்ம கண்ணில் எப்படியோ குரங்குகளும் தட்டுப்பட்டுருச்சு. ஒவ்வொரு செடி ஒவ்வொரு மரத்தையும் பார்த்து நம்ம நண்பர்கள்லாம் வந்து இது அந்த செடி இது அந்த மரம் அப்படின்ட்டு பேசிட்டு வர்றாங்க. நீங்கள் பாருங்கள், குட்டி பாப்பா நம்ம ட்ரிப்பில் நம்ம கூட வந்த சீனியர் மோஸ்ட் பர்சன் இவங்க தான். பாருங்கள் எவ்வளோ ஜம்முன்னு உட்காந்துட்டு வர்றாங்க. மிளகு செடி பாரு, வா. இதுதான் மிளகா? இது வந்து நம்ம பார்க்குறது வந்து மிளகு செடி. நம்ம நண்பர் என்ன சொன்னார் அப்படின்னு இதில் வந்து ஒரு சின்ன இதை எடுத்து நீங்கள் வாயில் போட்டிங்கனாலுமே அவ்வளோ வந்து காரம் வந்து மிக அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு. எங்கண்ணா இங்கே கடை இருக்கா? இல்லை இப்போ இந்த ஊர் நெல்லியம்பதியா என்ன ஊர்? ஆனமடைங்களா? நீங்க தமிழா? தமிழ் தான். எந்த ஊருங்க? தென்காசி. நம்ம பார்க்குற இந்த நண்பர் வந்து தமிழ்காரர் தான். அவர்கிட்ட தேன் இருக்குமா, இந்த ஊர் என்ன, இந்த வழி வந்து எங்கே போகுது அப்படின்ட்டு வந்து அவர்கிட்ட நம்ம நண்பர்கள்லாம் வந்து தகவல் கேட்டாங்க.
பொறுமையாக நின்று சொல்லிட்டு போனார். இந்த நண்பரும் வந்து நம்ம தங்கியிருக்கிற மிஸ்டி வேலி ரிசார்ட்டில் வேலை செய்ய போகிறதா தான் நம்மக்கிட்ட வந்து சொன்னார். ரொம்ப கனிவாக பேசினார். நம்ம கேட்ட தகவல்லாம் வந்து நம்ம கேட்ட கேள்விகளுக்கு வந்து நல்ல முறையாக பதில் சொல்லிட்டு போனார். நன்றி நண்பரே. என்னது இது? இது என்னது? மாமா சாப்பிட்டு போது என்ன சொல்லுவாங்க? ஆனா அது என்னது? அது என்னது? அத்திப்பழமா? நானே அந்த நேத்து அந்த தலை பிடிச்சி வாயில வச்சுட்டு எனக்கு இங்க வர்ற வரைக்கும் அந்த நாக்கு மரம் இருந்தது. குட்டி பையன் அவங்க அம்மாட்ட சொல்கிறான், டோன்ட் டிஸ்டர்ப் தி வைல்ட் லைஃப் அப்படின்ட்டு. நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஃபாரஸ்ட்டுக்கு, அதாவது வந்து காட்டுக்கு வந்தோம் அப்படின்னா அங்கே இருக்கிற குருவி, விலங்குகள், மற்ற செடி கொடி மரம் இதை எல்லாத்தையுமே வந்து இது எதையுமே வந்து நம்ம வந்து எந்த ஒரு டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம பாட்டுக்கு போகணும். ஏன்னா இயற்கையை வந்து நம்ம வந்து அழிக்கிறது வந்து அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாவச் செயல். ஏன்னா நமக்கு தேவையான காற்று, மழை இது எல்லாமே வந்து நமக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்னா இது போன்ற காடுகளும் மரங்களும் வந்து நமக்கு வந்து மிக அத்தியாவசிய தேவை. அதுக்காக அந்த குட்டி பையன் சொன்னதை நம்மளும் வந்து வரவேற்கிறோம். யாரு சும்மா அடிச்சு விடு, எவனா போய் விசாரிக்கவா போறியா? நம்ம அந்த ப்ளூ டிஷர்ட் போட்டு வர நண்பர் சும்மா ஏதோ ஒன்று உடான்ஸ் விட்டு அடிக்கிறாரு. இது ஏதோ வந்து ஃப்ரெஞ்சுக்காரன் வந்து கட்டிட்டு போனது, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கட்டிட்டு போன கட்டடம் அப்படின்ட்டு. பட் அது வந்து சும்மா கதை. பட் இது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி உருவான கட்டிடம், அது மட்டும் வேணால் நம்ம சொல்லலாம். செம்மையான ஃபீலாக இருக்குது இல்லை காலையில் கொடுத்த காசு உண்மையாலுமே வந்து 200% ஒர்த்து. இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கட்டிடம். இதெல்லாம் இங்கே யார் இருக்க போகிறாங்க, இதெல்லாம் சும்மா அதை இடிஞ்சு கிடக்குது, இதெல்லாம் வந்து ஒருத்தர் இருக்க மாட்டாங்க அப்படின்ட்டு தான் நம்ம நினச்சோம். சரி சும்மா போய் பார்க்கலாமே அப்படின்ட்டு ஒரு முயற்சிக்காக நம்ம அங்கே போனோம். நம்ம போகிறப்ப அங்கே யாருமே இல்லை. ஆனால் அங்கே தங்கி இருக்கிறதுக்கு உண்டான அறிகுறி தெரிஞ்சது. அந்த ஒரு 2-3 வீடு பக்கத்தில் இருந்துச்சு. பட் அங்கே வந்து மனிதர்கள் யாருமே இல்லை. பட் அவங்கெல்லாம் அங்கே யாரோ வாழ்கிறதுக்கு உண்டான அறிகுறிகள் தெரிஞ்சது. காரணம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இதில் வந்து நம்ம வந்து சில செடிகள்லாம் வந்து அவங்க போட்டு வளர்த்து கொண்டு வந்தார்கள். நம்ம இப்போ இங்கே பார்க்குறது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு விதமான காட்டு மிளகாய் அப்படின்ட்டு நம்ம நண்பர் சொன்னார். அவங்கள கேளு, கூப்பிடு. இங்க வர அண்ணாக்கு நிக்குது தானே. இதுக்கு பேர் என்ன? அதுக்கு குழம்பு போடுவாங்களா? ரொம்ப காரமா இருக்கு. அது என்ன பூவா? இந்த மிளகாய்க்கு பெயர் வந்து காந்தாரி மிளகாய் அப்படின்ட்டு சொல்லுவாங்களாம். நம்ம வந்து அதை வந்து உணவுக்கு போடுறப்போ வந்து ரொம்ப அதிகமாக காரம் இருக்குன்ட்டு நம்ம நண்பர் சொன்னார். ஏன் அனிதா இந்த பூ அந்த மிளகாயோடதா? இது வேற. அந்த வீட்டில் யாருமே இல்லை. சரி நமக்கும் ஆசையாக இருந்துச்சு. சரி அவங்களுக்கு வந்து தொந்தரவு கொடுக்காத அளவுக்கு நமக்கு வந்து 1-2 மிளகாய் மட்டும் வந்து ஒரு டேஸ்ட்டுக்கு அது எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு மட்டும் நம்ம வந்து பறிச்சுக்கிட்டு வந்தோம். அது கூடவே பக்கத்தில் சில பூவெல்லாம் இருந்தது, அதுவும் வந்து நம்ம வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தோம். நண்பர்கள் சிலர் வந்து ஏதோ செடி வந்து இருந்துச்சு, அதோட குச்சி மட்டும் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க, வீட்டில் கொண்டு வந்து வைக்கலாம் அப்படின்ட்டு.
இங்கே பாருங்கப்பா. அப்பா இங்க 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 முன்னாடி போய் எடுக்கலாம்ப்பா. இதே கம்முறாங்க தாங்க அந்த உயர தாண்டா. இருடா வர்ற ஓய் இருக்கிறாங்க. அதாவது சாரு இந்த சைடு ஆள் இருக்காங்க, அந்த சைடு ஆள் இருக்காங்கன்னு தான் சொன்னாங்க. கனகாம்பரப்பு விதையில இருக்கு, எடுத்துக்கங்க. அது கனகாம்பரப்பு இருக்கு. அதுக்குள்ள ஆனால் இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு 1-2 வீடு இருக்குது. ரொம்ப உள்ளே வந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இங்கெல்லாம் வந்து ஒரு தொலைக்காட்சி வசதியோ இங்கே வந்து மின் வசதியுமே வந்து நம்ம தங்கியிருக்கிற ரிசார்ட்டில் வந்து ஜென்ரேட்டர் வச்சு தான் நம்ம கொடுத்தாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரியான வீட்டில் தங்கியிருக்கிறவங்களாம் வந்து முழுமையான மின் வசதி இருக்குமான்னு நமக்கு சந்தேகம்தான். தொலைக்காட்சி வசதி நிச்சயமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஆனால் பாருங்கள், இந்த மாதிரியான இடத்துல வந்து நம்ம இருக்கிறப்போ மற்ற வசதிகள் எதுவுமே இருக்கிறதோ இல்லையோ அதை பற்றி கவலை இல்லை. ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம சொல்லணும் அப்படின்னா, மனசுக்கு வந்து ஆழ்ந்த நிம்மதி, அவ்வளோ ஒரு அமைதி இது வந்து நிச்சயமாக கிடைக்கும். இது ரெண்டும் உங்களுக்கு கிடைச்சதுனாவே நமக்கு வந்து அன்றாடம் நம்ம வந்து சந்திக்கக்கூடிய அந்த மன உளைச்சல், டென்ஷன், ப்ரெஷர் இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நிவாரணி என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான இடத்துக்கு வந்து ஒரு சில நாட்கள் வந்து தங்கியிருந்து நம்ம வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு போனோம்னாவே நமக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து மனசு வந்து இதமாகி நமக்கு வந்து ஒரு மைண்டு வந்து நல்லா ரிலாக்ஸ் ஆகும். இப்போ நம்ம வந்து ஃபாரஸ்ட் வாக்கில் நம்ம கண்டினியூ பண்ணிக்கிட்டே போகிறோம். இப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு வீடு மாதிரி இருக்குது. பார்ப்போம். இங்கே வேலை செய்யறதாட்டு கொஞ்சம் வளர்ச்சி போச்சுன்னா ஜீப் ஓட்டுறதா. இது எதுக்கு இது செவுரு மாதிரி கட்டிக்கலாம் எதுக்குங்க எங்கே அது கரண்ட் வந்து அது எல்லை சொல்லுவாங்க. அந்த இதுக்கப்புறம் கவர்மெண்டோட பிரைவேட்டோட அந்த எல்லை குறிக்கிறதுக்காக அந்த கை வச்சுட்டு இவங்க 2 பேரும் எங்கேயோ கீழே இறங்கி போகிறாங்க. எதை எடுத்து வரது போகிறாங்கன்னு தெரியல. மேலே இருக்கிற நண்பர்கள்லாம் வந்து போகாதீங்க, அவ்வளோ தூரம் உள்ளே போக வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அதுதான் நம்மளுடைய கருத்தும் கூட. சாரு வாங்க, அட்டைப்பூச்சி இருக்குதாம்மா. நிர்மலா, சாரு 2 பேர் வாங்க தயவு செஞ்சு. பொதுவாகவே வந்து பெண்களுக்கு வந்து தைரியம் அதிகம்னு சொல்லுவாங்க. அதற்கு சாட்சி தான் நம்முடைய ட்ரிப்பில் வந்த இந்த 2 பெண்மணிகள். என்னங்க வர கிணறு வரு அது என்னதான் அது நடு காட்டுக்குள்ளே வந்து ஏதோ கிணறு இருக்கிற மாதிரி நமக்கு தெரிஞ்சுது. நம்ம அதுதான் பார்த்தோம். பட் அது வந்து கிணறு இல்லை, ஏதோ ஒரு ஓடை மாதிரி இருந்திருக்கு. நமக்கு அது கிணறு மாதிரி தெரிஞ்சிருக்கு. 2 வீரமங்கைகளும் எதையோ பறித்து கொண்டு மேலே வருகிறார்கள். அதை மேலே இருக்கும் மக்கள் கைதட்டி ஆரவாரத்துடன் வரவேற்கிறார்கள். எல்லாம் கிளம்பலாம், வந்து டைம் ஆகுது அப்படிங்கிறாங்க. கிளம்புறோம். நம்ம ஜீப் ஒன்று வருது, ரெசார்ட்டுக்கு போகக்கூடிய ஜீப். நம்ம வந்து ஜங்கிள் சஃபாரி வந்து நேற்று இரவு நம்ம போனப்போ யானை வந்த பகுதி இந்த பகுதி தான். ஸோ அதனால தான் வந்து நம்மளுடைய நண்பர்கள் வந்து அதை வந்து கை காட்டி சொல்கிறாங்க.
இந்த பகுதியில் வந்து நேற்று இரவு வந்து யானை வந்திருக்கு. மயில் ஒயிட்டா ராஜா என்னது ஹரிச்சந்திரன் விட்டு இல்ல ஹரிச்சந்திரனுக்கு என்ன பங்காளியோட நீங்க ராஜா போய் நல்ல இந்த கோபி ஆளுகளை பங்கு கோபி ஆளுங்க எல்லா ஆளுகளும் நல்லவனு அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு இவங்க அமைக்கிறாங்க. ஏதோ வெள்ளை கலரில் மயில் பார்த்தோம்னாங்க நாங்கள் வந்து ஜாலியாக கிண்டல் அடிக்கிறோம். உங்களுக்கு மட்டும் எங்கே வெள்ளை கலரில் மயில் பார்த்துருப்பீங்க அப்படின்ட்டு. பட் நமக்கு வந்து அதுவுமே வந்து ஒரு தகவல் தான். வெள்ளை கலரில் மயில் இருக்காமா நமக்கு தெரியாது. நம்ம வந்து இப்போ எல்லோரும் சேர்ந்து சொன்னதுக்கப்புறம் தான் நமக்கு அது ஒரு என்னதான் கிண்டல் செஞ்சாலும் நமக்கு அது ஒரு நல்ல தகவலும் வந்து நமக்கு அந்த கான்வர்சேஷனில் நமக்கு கிடைச்சிது. அப்படியா ஓ பச்சைப்புறா நான் மஞ்சள் தான் பார்த்துட்டேங்க பங்கு. நாம பார்த்து மஞ்சப்புறா பச்சைப்புறாவா இந்த வெள்ளை மயிலெல்லாம் என்னால் நம்ப முடியல. அப்படியா தங்கச்சி சொல்றதுனால வெள்ளை மயில் தெரியல எனக்கு. செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸுகளுக்குள்ளே எல்லாருமே வந்து ஜாலியாக அரட்டை அடிச்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு அமேசான் காடுகள் மைசூர் ஜூக்கு நாங்கள் போயிருக்கிறோமே பெரிய ஜூ அது. பொசுக்குன்னு நம்ம தங்கச்சி கோவப்பட்டாங்க. வெள்ளை மயில போயிட்டு மைசூர் இருக்கிற ஜூவில் பாருங்கள் இருக்குது அப்படின்ட்டு. நாம் வந்து சரி தங்கச்சி சொன்னால் உண்மையாக தான் இருக்குன்னு நம்பிக்கிட்டு போகிறோம். ஃபேமிலி ட்ரிப்பே எப்போ தெரியுமா சுதா? நாங்கள் பெங்களூர் காலி பண்ணிட்டு வந்தோம்ல 2017 மைசூர் ட்ரிப் போனோம் ஃபேமிலியாக. சென்னை காலி பண்ணும்போது திருப்பதி வண்டலூர் ஜூ எல்லாம் சுற்றிட்டு வந்தோம். திருப்பதிக்கு சென்னைக்கு என்ன இருக்குது? சென்னை காலி பண்ணும்போது சென்னை காலி பண்றப்ப திருப்பதி பார்க்கணும்னு இருக்குது. திருப்பதி எப்போ வேணாலும் போய்க்கலாம். இப்போ நீங்கள் சென்னை காலி பண்ணிட்டு வரப்ப திருப்பதி எது கவர் பண்ணீங்க அதை சொல்லுங்க. ஏங்க 3 மணி நேரம் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து நம்ம ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ஒரே ஜாலி தான், கலகலப்பு தான், ஃபன்னு தான், ஒரே நக்கல் கிண்டல் கூத்து செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. போங்க 11 வருஷம் சென்னை பக்கம் அதுக்கப்புறம் போவே இல்லையா? சூப்பர் ட்ரிப் இந்த வருஷம். அருமையான அனுபவத்தின் அருமை. நான் வந்திருக்கும் காடு அமேசான் காடு. என் தங்கச்சி தான் சொல்கிறது அமேசான் காடுன்னு. அப்படி தான் நம்ம வந்து சொல்லி கூட்டிகிட்டு வந்தோம். அதையும் நம்பி அமேசான் காடுகளை பற்றி பெருமையாக பேசிகிட்டு வர்றது தான் நம்ம தங்கச்சி. நீங்கள் பார்க்குறதா நம்ம ரிசார்ட்டில் நம்ம கொடுத்துருக்கிற ஒரு பகுதி. இதில் தான் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஓரமாக வந்து நேற்று இரவு வந்து யானை வந்தது. நமக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சுது. உள்ளே நம்ம வந்து இரவில் வந்து உறங்கிக்கிட்டு இருக்கிறப்போ யானை வந்து அந்த மரத்தோட கிளைகளை வந்து அசைக்கிற சத்தம் வந்து நமக்கு நல்லாவே கேட்டுது. பட் நம்ம வந்து ஏற்கனவே வந்து பயத்தில் நடுங்கிக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருந்ததுனால நம்ம வந்து எட்டி கூட பார்க்கல. பட் அருமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஃபாரஸ்ட் வாக் முடிச்சுட்டு ரிசார்ட்டுக்கு வந்துட்டோம். பார்க்குறது வந்து காட்டுப்பண்ணி நம்ம தங்கியிருக்கிற ரிசார்ட்லேயே வந்துருச்சு. காட்டுப்பண்ணி நீங்கள் எதுவுமே செய்யாதீங்க அது பாட்டுக்கு போயிடும் அப்படின்ட்டு இருக்காங்க. நம்ம தங்கியிருக்கோம் ரிசார்ட்டில். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் பீப்புள். நம்ம வந்து ரிசார்ட்டில் தங்கியிருக்கிற இடத்துல காலையில் காட்டுப்பண்ணி வந்திருக்கு. நீங்கள் எதுவுமே செய்யாதீங்க அது பாட்டுக்கு போயிடும் அப்படின்ட்டு இருக்காங்க. பல்லு பாருங்க அவ்வளோ இதுவாக இருக்குது. பயமாக இருக்குப்பா. என் மக்கள்லாம் பார்த்துக்கிட்டு பயத்தில் இருக்காங்க. ஒரே திகிலாக இருக்குது.
இதுதான் நம்மளுடைய ரிசார்ட். நமக்கு வந்து 3 வீடு, தனித்தனி வீடு கொடுத்துருந்தாங்க தங்குறதுக்கு. நல்ல வசதியாக இருந்துச்சு. இந்த ஜீப்பு தான் வந்து நம்மளை வந்து கீழே மெயின் நெல்லியம்பதியிலேருந்து மேலே இந்த காட்டுப்பகுதிக்கு நம்மளை வந்து அழைத்து வந்த ஜீப்பு. 3 ஜீப் வந்துச்சு, அது 2 தான் நிற்கிது. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறதான் வந்து நம்ம அந்த ரெசார்ட்டோட பகுதி. ஸோ இதெல்லாம் வந்து தங்கும் இடம். இந்த ரைட் சைடு வந்து தங்குற இடம். அப்படியே லெஃப்ட் சைடில் வந்து இப்போ இது வந்து டைனிங். அப்படியே போனீங்கன்னா இது வந்து கிச்சன். ஸோ எல்லாமே வந்து அவ்வளோ சுகாதாரமான உணவு தான் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க. நம்ம வந்து பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் தான் வந்தோம். இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ அருமையாக இருந்துச்சு உணவெல்லாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபாரஸ்ட் வாக்கு முடிச்சுட்டு ரூமுக்கு வந்துட்டு குளிச்சுட்டு நம்ம வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு வந்தோம். பூரி, புட்டு, இட்லி, சாம்பார் அப்படின்ட்டு அசத்தி இருந்தாங்க. நமக்கு எல்லாருமே வந்து காலையில் எழுந்திரிச்சிட்டு ஃபாரஸ்ட் வாக்கு போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் வந்து நம்ம வந்து வாக்கு போயிருந்தோம். ஸோ எல்லாத்துக்குமே வந்து நடந்து போயிட்டு வந்ததில் பார்த்தீங்க அப்படின்னா செம்மையாக வந்து பசி எடுத்துருச்சு. எல்லாம் வந்த உடனே வந்து குளியல் போட்டு டப்புன்னு எல்லாம் ஓடி வந்துட்டோம் சாப்பிட்றதுக்கு. சாப்பாடு வந்து நான் சொன்ன மாதிரியே வந்து அவ்வளவு சுகாதாரமாக அவ்வளவு வந்து ருசியாக இருந்துச்சு. நம்ம வந்து இதில் வந்து எதுவுமே வந்து குறை சொல்கிற மாதிரி இல்லை. இந்த ஒட்டுமொத்த மிஸ்டி வேலி ரிசார்ட் நிர்வாகத்துக்கும் வந்து நம்ம இந்த ஒரு வீடியோ மூலமாக, இந்த ஒரு காணொளி மூலமாக நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றியை வந்து நம்ம தெரிவிச்சுக்கிறோம். ஓகே மக்களே, நம்ம வந்து 2 நாள் வந்து நெல்லியம்பதி டூர் வந்து நம்ம வந்து பிளான் பண்ணி வந்திருந்தோம். நம்ம 2வது நாள் ஃபாரஸ்ட் வாக் முடிச்சுட்டு காலையில் வந்து நம்மளுடைய பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டு நம்ம மீண்டும் வந்து அதே ஜீப்பில் வந்து கிளம்பிட்டோம். நீங்களும் வந்து ஒரு சின்ன ட்ரிப்பாக நீங்கள் பிளான் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக நெல்லியம்பதி உங்களை வந்து எந்த வகையிலையுமே வந்து டிசப்பாயிண்ட் பண்ணிடாது. நீங்களும் ஒரு முறை வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க மக்களே. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.